கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் இட்லி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை மொத்தமாக சேர்த்து எல்லாம் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு ஒன்றும் வதக்க வேணாம், அப்படியே பச்சையாக போடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, அவ்வளோதான். நல்லா அரிசி மாவு, இட்லி மாவு, கோதுமை மாவு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க கையில். நல்லா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. போட்டுட்டு எடுத்துருங்க. 2 முறை போட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்க்ரிப்பியாக கிடைக்கும். நல்லா ஸ்க்ரிப்பியாக வேணும்னா நம்ம அது மாதிரி போட்டு எடுத்துடணும். இது முதல் முறை போட்டிருக்கேன். இப்போது 2வது முறை போடுறேன் பாருங்கள். இது 2வது முறை வேறு. எடுத்திங்கன்னா அப்படியே உளுந்த வடை மாதிரியே இருக்கும். சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம போட்டது மறுபடியும் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கோதுமை மாவு வடை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துருக்கு பாருங்கள்.